நீங்க ஒருத்தருடைய பொருளை இச்சித்து வாங்குவீங்க, அவங்க எல்லாம் அழுவாங்க. ஆனா நீங்க வந்து ஜாலியா இருப்பீங்களாம். என்ன நியாயம்? என்ன நியாயம்? தயவு செய்து பெண் வீட்டார், பெண்ணுடைய அம்மா அப்பா, உங்க பொண்ணுக்கு எதை கொடுத்தாலும் உங்க பொண்ணுக்கு கொடுங்க. மாப்பிள்ளைக்கு தர டவுரி தரேன்னு சொல்லாதீங்க. டவுரி என்ற வார்த்தையை எடுத்துருங்க உங்க வாழ்க்கையில இருந்து. டவுரி வார்த்தை எடுத்துருங்க. என் பெண்ணுக்கு தான் நான் ஏறி தரேன். அதை கூட கொஞ்ச நாள் வச்சு வைங்க உங்க வீட்லயே. உடனே கொடுத்து அனுப்பிடாதீங்க. உடனே கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னாக்கா, கொடுத்து அனுப்பல டெஸ்ட் பண்ணி பாருங்க. கொடுத்து அனுப்பலாம் என்ன பண்றாங்க. தைரியம் வேணுங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம போயிடாது. இதுக்காக தான் எப்பவுமே நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும். என்ன சொல்லுவேனாக்கா, ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையை தாங்க ஆண்டவரே, டவுரி கேட்காத மாப்பிள்ளையை தாங்க, ரட்சிக்கப்பட்ட பொண்ணை தாங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, உண்மையா ரட்சிக்கப்பட்ட பொண்ணு. ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ரட்சிக்கப்பட்டவங்க கூட கேட்கிறாங்க, அலைஞ்சுக்கிட்டு வருவாங்க. இன்னொருத்தருடைய சொத்தை இச்சையாது இருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சையாது இருப்பாயாக. அதுல வேற கணக்கு பாக்குறது. பருப்பு கொடுத்தாங்களா, அரிசி கொடுத்தாங்களா, உளுந்து கொடுத்தாங்களா, மோதிரம் போட்டாங்களா, மச்சா மோதிரம் போட்டாங்களா, மாமியார் மோதிரம் போட்டாங்களா, இந்த புடவை எடுத்தாங்களா, அந்த கூறு புடவை கொடுத்தாங்களா, எந்த கூறு புடவை கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, எதுக்கு, என்ன லிஸ்ட், எதனால கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. ஆண்டவர்ட்ட நம்ம உண்மையாகவே இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். ஆமா.